ஐயா கருணாநிதி அவர்களை விமர்சிக்கிற விதத்தில் அதிமுக வெளியிட்ட ஒரு பாடல் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாட்டை தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுனதுனால பாடுனதுனால அவர் மீது வழக்கு பாய்ந்தது. அந்த வழக்கு பெரிய அளவில் எடுபடலை. காலையில் கைது பண்ணாங்க, மாலையை வெளியிட்டாங்க அவரை. அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இது குறித்து சீமான் அவர்கள் வேறு அந்த பாட்டை படித்தாங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் இது பேசப்பட்டு பொருளாக மாறிச்சு. அப்போ அதிமுக வெளியிட்டு ஒரு 8 வருஷம் ஆனால் கூட இந்த பாட்டை சீமான் அவர்கள் பாடிட்டாரு, சீமான் பாடனால மிகப்பெரிய அளவில் போய் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி எல்லாரும் திமுக விமர்சிப்பதற்கும் திமுகவுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி அவரை விமர்சிப்பதற்கும் இந்த பாடலை பயன்படுத்திட்டு இருக்காங்கிறத நன்கு உணர்ந்த திமுக இன்றைக்கு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி, அந்த குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி பேசுகிறதோ, அந்த வார்த்தை பயன்படுத்துகிறதோ, செய்தால் நகைச்சுவை பண்ணுறதோ, இல்லை யாரோ விமர்சிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறதோ, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் மீது பிசிஆர் ஆக்ட் பாயும், வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும் அப்படின்னு இன்றைக்கு இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த செய்தி வந்திருக்கு. பாயுமா? அதனால் யாரும் வச்சிடாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு மாற்று யோசனையை தம்பிமார்கள் பல பேர் எக்ஸலத்தில் பதிவு பண்ணிட்டு வராங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பேசுகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இதனை வைத்திருக்கக்கூடிய அரசியல் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் பேசுவதற்காக தான் இந்த பதிவு. பார்த்தலாமா? உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி அவரை விமர்சிக்கிற விதத்தில் ஒரு பாடல் அதிமுக வெளியிட்ட அந்த பாடலை சீமான் அவர்கள் எடுத்து பாடிட்டாங்க. சாட்டை துரைமுருகன் பாடிட்டாங்க. இதை பற்றி தான் மிகப்பெரிய விவாதமாகவே கடந்த ஒரு 3 நாட்களாக மாறி வந்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன், காலர் டியூன் வைப்பேன், ரிங்டோனாக வைப்பேன் நான் அப்படின்னு பல நபர்கள் எக்ஸலம், நான் எக்ஸலத்தில் அதிகமாக இயங்குறது அது முழுக்க பதிவு பண்ணிட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதை நம்ம மட்டுமா பார்ப்போம்? திமுக காரங்களும் பார்ப்பாங்களே. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இதெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு இந்த பாடலை தடை செய்யணும்னா என்ன செய்யலாம்? செய்ய முடியாது. இப்போ கருத்து சுதந்திரம்னு பேசுவாங்களே, எப்படி தடை பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வேறு எங்கேயாச்சும் பாடிச்சுன்னா சரி இந்த பாட்டு வெளியிட்டாங்க, ஆனால் இனிமேல் யார் இந்த பாட்டை போட்டு நம்மளை வெறுப்பேற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நல்லா யோசித்து இந்த திமுக என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாடலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சமூக பேருங்கிறது வருது. உங்களுக்கு தெரியும், அந்த பேர் நான் சொன்னால் கூட இவங்களாம் விமர்சித்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இவன் பயன்படுத்தினா பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பேர் எழுத்து விட்ருவாங்க, லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க. தம்பி பேரில் ஒரு பிசிஆர் பார்சல் அப்படின்னு அடிச்சு விட்ருவாங்க தென்னதுக்கு. அதெல்லாம் நான் பயன்படுத்தவே மாட்டேன்ப்பா. விஷயம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் நான். அப்போ அந்த பாடலை தடை செய்ய முடியாது. ஆனால் அந்த பாடலை வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பேர் இருக்குது. அந்த சமூகத்துடைய பேரை வைத்துக்கொண்டு அந்த பாடலை இனி யாராவது பாடினீங்கன்னா அந்த சமூகத்தை இழிவுபடுத்திட்டீங்கன்னு சொல்லி உங்கள் மீது வழங்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சுறுத்தக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு வெளிப்படையாக செய்கிறது. ஏங்க அந்த பாடல் வெளியிட்டு உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன், பிசிஆர் போடுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை விமர்சித்து பேசக்கூடாது. அதனால் சரிதான், உண்மையிலே சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எந்த சமூகத்தையும் விமர்சித்து பேசக்கூடாது. விமர்சித்து பேசினால் கட்டாயமாக அவர் கைது பண்ணணும். அவர் எந்த சமூகமாக இருக்கட்டும், அவர் தாழ்த்தப்பட்ட சமூகம் தான், ஒடுக்கப்பட்ட சமூகம் தான், பட்டியல் சமூகம் தான், இல்லை இடைநிலை சமூகம் தான் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடு என்று எந்த சமூகத்தை யார் விமர்சித்து பேசினாலும் கட்டாயமாக கைது செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பாடல் இப்போ தான் வெளிவந்துச்சா? இந்த பாடல் வெளிவந்து ஏறக்குறைய எப்படி 8 வருஷம் இருக்கும். அதிமுக வெளியிட்டிருக்காங்க. இத்தனை வருஷமாக இது சோசியல் மீடியாவில் இருக்குது. இந்த பாட்டை கேட்காத நபர்கள் இருக்க மாட்டாங்க. கட்சி கடந்து பொதுவான நபர்களும் கேட்காத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு தான் அந்த பாட்டு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு. ஆனால் அந்த பாட்டில் இந்த வரி இருக்குங்கிறத இப்போ தடை பண்ணுறாங்க அப்படின்னா என்ன காரணம்? அந்த பாட்டை இனிமேல் யாரும் எடுத்து பாடக்கூடாது, பேசக்கூடாது, எங்கேயும் பொது வழியில் போட்டுவிடக்கூடாது, எந்த கட்சி கூடுதலையும் பரப்பக்கூடாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா அந்த பாடலில் இந்த வரி வருகிறதுனா உங்கள் மேலே வழக்கு பாயும். இது மிரட்டல் இல்லையாங்க? வெளிப்படையான மிரட்டல் இல்லையாங்க? நீங்கள் அந்த சமூகத்துக்காண்டி நிற்கிறீங்களா? உண்மையிலே அந்த சமூகத்துக்காண்டி நின்றீங்க, அந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய பேரை இழிவுபடுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிறப்பான ஒரு எண்ணம், சிறப்பான ஒரு முயற்சி. ஆனால் இது இந்த சமூகத்தில் மட்டும் ஏன் கட்டுறீங்க? குறவர் சமூகத்தை தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் தமிழக சினிமா துறையில் அவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க. அத்தனை பாடல் வந்திருக்கு. எதையாவது ஒரு இடத்துல கண்டிச்சு அதுக்கு எதிராக எதாவது பண்ணியிருக்கீங்களா? தமிழ்நாடு அரசிட்ட அந்த குறவர் சமூக மக்கள் மனு கொடுக்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. என்னென்ன, எங்களை நரிக்குறவர்னு அழைக்காதீங்க, நாங்கள் என்ன நரிக்குறவர், என்ன நரிக்குறவர், நாங்கள் எங்களை தமிழ் குறவர்கள்னு அழைங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னைக்காச்சும் செவி சாய்ச்சிருக்கீங்களா? நான் ஒரு பாட்டு போட்டு வரேன் பாருங்க. இந்த பாட்டு நீங்க கேட்டாலே ரொம்ப அபத்தமா இருக்கும். என்ன டப்பா பாட்டின்னு தப்பா நினைக்காத குறத்தி அப்படின்ற ஒரு பாடல். இது எவ்வளவு கேவலமான வன்மமான பாடல். என்ன டப்பா பாட்டினா என்ன?
அது ஒரு டப்பா பார்ட்டி தான், காசு பண்ணலாம் இருக்காது, வேணா அப்படி ரோட்டில் தெரியக்கூடியவங்க டப்பா பார்ட்டி, இந்த டப்பா பார்ட்டி என்னை தப்பாக நினைக்காத குறைத்தி அப்படின்னு அந்த பாடலில் அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய உடைகளை பாருங்கள், அரையும் குறையுமா, சோத்துக்கு வழி இல்லாத மாதிரி பாடல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ரசிக்க முடியாது இருக்கணும். ஆனால் ஒரு சமூகத்தை கேவலப்படுத்த விதத்தில் இருக்க முடியுமா? இப்படி இருக்குல்ல இந்த பாடல். இந்த பாடலை என்னைக்கோ தடை செஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாடல். இது மட்டுமா, இது போல பல பாடல்கள் வந்திருக்கு. குறவர்கள், குறத்தீர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப கேவலப்படுத்துற விதத்தில், நம்ம தமிழ் குறவர் சமூகத்தையே இழிவுபடுத்துற விதத்தில் எத்தனை பாடல்கள் எடுப்பீங்க? அப்போ இது உண்மையிலேயே இந்த தமிழ்நாடு அரசுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இதை முறையிடுறாங்க. குறவர் சமூகம் வந்து முறையிடுறாங்க, நம்ம தமிழ் குறவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முறையிடுறாங்க. எங்களை வந்து நரிக்குறவர்கள் அழைக்காதீங்க, நரிக்காரர்கள் குருவிக்காரர்கள் அவங்க வேற, அவங்க கேட்டகரியே வேற. ஆனால் அவங்க தான் குறவர்கள், நரிக்குறவர்னு சொல்லி இன்னைக்கு பொது புத்தியாக சமூகத்து மத்தியில் வந்து நீ குறவர்னு சொன்னால், இந்த குறவரவன் இவங்க குளிக்க மாட்டாங்க, நீ ட்ரெஸ் ஒழுங்காக துவச்சி போட மாட்டாங்க, அழுக்காக இருப்பாங்க, காடுகளுக்கு தெரிவாங்க அப்படின்னு ரொம்ப இழிவான மலினமான ஒரு சிந்தனையை பொது புத்தியாக இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கிற இந்த தமிழ் சினிமா. அப்போ முழுக்க தொடர்ச்சியாக ஒரு சமூகத்தின் மீது இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு புத்தியை வந்து உருவாக்கக்கூடிய வேலையை இந்த தமிழ் சினிமா செய்யுது அப்படின்னா, செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இதை தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? தமிழ்நாடு அரசு தானே. தமிழ்நாடு அரசுக்கு எதுவுமே தெரியாதா? எத்தனை இடத்துல முறையிடுவாங்க? வனவேங்கல் கட்சி சார்பாக முறையிட்டாங்க, அடிச்சு வரட்டீங்களா இல்லையா? தலைமைச் செயலகத்தில் விட்டீங்களா? நீங்க போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணாங்க. அவங்க வச்ச கோரிக்கை என்ன எடுத்து பாருங்க. நினைக்கும் அத்தனை போராட்டங்கள் பண்ணி செவி சாய்க்கிறீங்களா? அப்ப அதுக்கெல்லாம் வாய் திறக்காத இந்த தமிழ்நாடு அரசு சீமான் வந்து ஒரு பாட்டை போறாரு, அதுவும் கருணாநிதி அவர்களை பற்றிய ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ரொம்ப விமர்சிக்கிற விதத்தில் தரம் தாழ்ந்து இருக்கு, அந்த பாடலை வந்து நம்ம தடை செஞ்சே ஆகணும் அப்படின்றக்காக ஒரு சமூகத்தை தூக்கிட்டு வந்து அந்த பாட்டை தடை செய்றீங்க. அதானே இப்போ இந்த பாட்டை நீங்க தடை பண்றீங்க. நடிகர் விஜய் அவர்கள் நடிச்ச லியோனுங்கிற ஒரு படம் வந்துச்சுலங்க, அந்த படத்துல வந்து நான் ரெடி தான் வரவா அப்படின்னு ஒரு பாடல் வெளியாச்சுல, அதுல வந்து இந்த சாராயத்தை மதுவை வந்து ஊக்குவிக்கிற விதத்தில் வந்து மக்கள் மத்தியில் வந்து தவறான ஒரு சிந்தனை வந்து உருவாக்குற விதத்தில் அந்த பாடல் இருக்கு அப்படின்னு தடை செஞ்சாங்க சில வரிகள் அந்த பாடலில். அதில் வந்து 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சடிக்க அப்படிங்கிற வரிகளாக வரும்ல, அந்த பாடல் வந்து யூடியூப்ல இருக்கும். ஆனால் தேட்டரில் போய் அந்த படத்தை நம்ம பார்க்குறப்ப அப்படின்னு அந்த வரியை வரல, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்க எப்படின்னு. இந்த வரி வரக்கூடாது தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்போ இதே போல் இந்த பாட்டை யாராவது எடுத்து நல்லா எடிட்டிங் தெரிஞ்சவன், அந்த எவ்வளோ எக்கச்சக்கமான நபர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்காங்க. யாரோ ஒருத்தர் அந்த வரியை மட்டும் தூக்கிட்டு வேற ஒரு வரியை அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி போட்டு திருப்பி வெளியிட்டா என்ன ஆகும்? சரி, யாரோ போட்டாதானே கைது பண்ணுவீங்க. அதிமுக சேர்ந்தவர்களை மறுபடியும் பதிவு பண்ணாங்கன்னா, எங்கள் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அக்கௌண்ட்ல ட்விட்டர் கணக்கில் வந்து வெளியிட்டாருன்னா அவர் கைது பண்ணிடுவீங்களா? அவரை கைது பண்ண மாட்டீங்க. இப்போ நான் ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதிமுகங்களுக்கு வந்து நான் ஐடியா கொடுக்குற விதத்தில் இருக்கும். நான் ஐடியாலாம் கொடுக்கலங்க, சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வந்து இந்த சீப் ஒழிச்சு வச்சுட்டா வந்து கல்யாணம் நின்றுங்கிற கதையாக தான் இருக்குது. இதெல்லாம் இப்படிலாம் அதிகாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற எல்லாத்தையும் செய்வீங்க. அப்படின்னா நான் நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அந்த வார்த்தையை பேசக்கூடாது, இனிமேல் யாரும் வந்து யாரும் விமர்சிச்சு பேசக்கூடாது, நகைச்சுவை உட்காந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா முழுமையாக நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதே விஷயத்தை இங்கே குறவர் சமூகத்தில் நீங்கள் காட்டுங்க. நரிக்குறவர்கள் அழைக்கக்கூடாதுன்னு அரசாணை வெளியிடுங்க. தமிழ் குறவர்கள் அழைக்கன்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க, அதை செய்யுங்க பார்ப்போம். இது மட்டுமா? அப்படியே தி கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு திரைப்படம் வச்சு அங்கே வருவோமே. தி கேரளா ஸ்டோரிங்கிற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமிய மக்களும் எதிர்த்தாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு தானே நம்ம இங்கே தானே நம்ம இங்கே தானே இருக்கோம், இங்கே வச்சு பேசுவோமே. தமிழ்நாட்டில் வந்து முழுக்க இஸ்லாமியர்கள் இந்த படத்தை வந்து முழுமையாக எதிர்த்தாங்க. எங்கள் மார்க்கத்திற்கு எதிரான ஒரு திரைப்படம், எங்கள் மார்க்கத்தை வந்து எங்கள் மார்க்கத்தின் மீது வந்து வன்மத்தை கொற்ற விதத்தில் இருக்க இந்த திரைப்படம் அப்படின்னு பல அமைப்புகள் பல கட்சிகள் வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க, அறிக்கை வெளியிட்டாங்க, பல விஷயங்கள் பண்ணாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தி கேரளா ஸ்டோரிங்கிற திரைப்படத்தை எதுக்கு வெளியிடணும்? எதுக்கு வெளியிடுவதற்கு அனுமதிக்கணும்? வெளியிட்டீங்களா இல்லையா? ஏன் வெளியிட்டீங்க? அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய உணர்வுகளை வந்து புண்படுத்துற விதத்தில் இருக்காதா? அப்போ மட்டும் நீங்கள் வந்து அவங்களுடைய உணர்வை மதிக்கல, நீங்கள் இப்போ மட்டும் உடனே தடை செய்கிறீங்க. நான் இந்த வார்த்தை இந்த குறிப்பிட்ட சமூகத்துடைய அந்த பேரை பொது இடத்துல வந்து யாரும் வச்சு விமர்சிக்க கூடாதுங்கிறத வந்து நான் ஏற்றுக்கிறேன், நான் வரவேற்கிறேன். ஆனால் உங்களுடைய நோக்கம் அந்த சமூகத்துக்காக இல்லை, அந்த பாடலுக்காக இருக்குங்கிறது தான் இங்கே வேதனை. இதுதான் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. அதிகாரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிராக ஒரு பாட்டை கூட போடக்கூடாது, அந்த பாட்டை எப்படா தடை பண்ணலான்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னா, நான் இப்போயும் சொல்கிறேன், அந்த வரியை தூக்கிட்டு மறுபடியும் இந்த லியோ பாட்டில் போட்ட மாதிரி டோன் போட்ட மாதிரி அவங்க தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி விட்டாங்க. என்ன செய்வீங்க? அப்போ சீப்போடு வச்சுட்டா எப்படி கல்யாணம் நிற்கும்?
நிற்காது பாஸ், நிற்காது. உண்மையில உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் குறவர் சமூகத்துக்கு எதிராக இனி குறவருங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது. எவனோ பொது வழியில் நான் உட்பட சொல்கிறேன், யாரும் குறவர்களுடைய பேரை பயன்படுத்தி அவங்களை இழிவு செய்யவோ கிண்டல் பண்ணவோ கேலி பண்ணவோ. இந்த திரைப்படங்கள்லாம் பாருங்கள், ட்ரெஸ்ஸு போடாமல் அரையும் குறையமாக வந்து ஏதோ துப்பாக்கி தூக்கிட்டு குறி சொல்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. அதான் வேதனை இருக்குது நமக்கு. நம்முடைய ஆதிக்குடியை வந்து இவங்க வந்து எவ்வளவு கேவலமாக வந்து மக்கள் மத்தியில் பார்க்க வைக்கணுங்கிறத வந்து நிறுவிட்டாங்க. இவங்க சினிமா, தமிழ் சினிமா இருக்க நிறுவிருச்சு. அப்போ அது அந்த மாதிரி காட்சிகளை நீ எங்கேயும் வைக்கக்கூடாது, அத்தனையும் தடை செய்ய வேண்டும். இது செய்வீங்களா? அதே போல் கேரளா ஸ்டோரி ஓடினப்போ ஏன் தடை செய்யலை? போராட்டம் நம்ம நாம் தமிழர் கட்சி தேட்டருக்குள்ளே போய் இதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்க்ரீனை கிளிப்போங்கிற அளவுக்கு சீமான் அவர் பேசினாங்களே. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. அந்த படத்தினுடைய கேரளா ஸ்டோரியினுடைய ப்ரொடியூசர் என்ன பண்ணார், ப்ரெஸ் மீட் கொடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒட்டுமொத்த அரசியல் இயந்திரத்தையும் கட்டுப்படுத்தி இந்த படத்தை வந்து ஓட விட மாட்டாரு சொன்னாரா இல்லையா? நினைச்சா இல்லையா? ஐயா ஸ்டாலின் தடை போட்டாரா? உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்கணுங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும். உங்களுக்கு எது சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. நான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே அந்த சமூகத்திற்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தடை போட்டீங்க அப்படின்னா, அதே போல் குறவர் சமூகத்தினுடைய பேரை எங்கேயும் குறிப்பிடக்கூடாது, எங்கேயும் இழிவாக பேசக்கூடாது. இழிவாக பேசினாங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க நரிக்குறவருங்கிற பேரை முதல்ல மாற்றுங்க, அரசாணை பிறப்பீங்க. நரிக்குறவங்களுடைய பேரை மாற்றிட்டு நீங்கள் தமிழ் குறவர்னு அழைக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நான் சொல்கிற கூட நீங்கள் கேட்க வேணாம், நேரடியாக வந்து குறவர் சமூகத்து மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் கருத்து கணிப்பிடுங்க. என்னங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா என்ன எதுன்னு நீங்கள் கேளுங்க. நீங்கள் அவங்க நரிக்குறவருங்கிற ஏற்றுக்கிறாங்களா இல்லை தமிழ் குறவருங்கிற ஏற்றுக்கிறாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே தமிழ் குறவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. 100% விழுக்காடு தமிழ் குறவர்கள் தான். ஆனால் அவங்க உருவாக்குறது என்னன்னா நரிக்குறவர் குறவர் அப்படின்னு சொன்னால் இழிவாக பார்க்கக்கூடிய மனநிலை வந்துச்சுங்க. அது மாத்திரமா இல்லைங்க. அப்புறம் இதை தமிழ்நாடு அரசு செய்யுமாங்கிறதா நம்மளுடைய கேள்வி. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறத மக்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீமான் அடுத்த பிரஸ் மீட்டில் என்ன செய்ய காத்திருக்காரோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.